ஜாப்க்கு அப்ளை பண்ணிகிட்டே இருக்கீங்களா? டெய்லி அப்ளை பண்ணாலும் ரிப்ளையே வரலை, ஃபோன் சைலண்ட்டாகவே இருக்கா? நீங்கள் மட்டும் இல்லை, இது ரொம்ப பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ப்ராப்ளம். டெய்லி thousands ஆஃப் ரெஸ்யூமே சென்ட் பண்ணுறாங்க, ஆனால் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறது ரொம்பவே கம்மி. நிறைய பேர் என்ன ரீசனாக இருக்குன்னு யோசிச்சா, மார்க்கெட் ரொம்ப டஃப்பாக இருக்குது, லக் இல்லை, அப்படி இல்லைன்னா ரெஃபரன்ஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் ட்ரூத் அது இல்லை. உங்கள் ஸ்கில்னால இல்லை, உங்கள் வேல்யூனாலையும் இல்லை. உங்கள் ரெஸ்யூம் ஹெச்ஆருக்கு உங்கள் ஸ்டோரியை கிளியராக சொல்லலைன்னு தான் அர்த்தம். இந்த ஒரு ஃப்ளோவை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஐடியாக இருந்தாலும் சரி, நான் ஐடியாக இருந்தாலும் சரி, உங்களோட பாதி ப்ராப்ளம் இதிலே சால்வ் ஆகிடும். ஹெச்ஆர் ரெஸ்யூம் பார்க்கும்போது ஒரு காமன் மைண்ட் செட்டோடு பார்ப்பாங்க. இந்த ரெஸ்யூமில் இருக்க கேண்டிடேட்டை இன்டர்வியூக்கு கூப்பிடலாமா இல்லை ஸ்கிப் பண்ணலாமான்னு. இதை டிசைட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் 10 to 30 செகண்ட்ஸில் தான். ஹெச்ஆர் ரெஸ்யூம் பார்க்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ஷார்ட் டைமில் ஹெச்ஆர் மைண்டில் வெறும் 3 கொஷின்ஸ் தான் வரும். இந்த ரெஸ்யூம் கிளியராக இருக்கா? ரோல்ஸ்க்கு மேட்ச் ஆகுதா? ரியலாக இந்த கேண்டிடேட் இந்த ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்களான்னு. இந்த 3 விஷயத்தில் ஏதாவது ஒன்று நோன் பட்டாலும் ரெஸ்யூமை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மோஸ்ட் ரெஸ்யூமேல என்ன ப்ராப்ளம் இருக்கும் தெரியுமா? ஒன்று, இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஆனால் எவிடன்ஸ் இருக்காது. ஸ்கில்ஸை லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் அதுக்கான ப்ரூஃப் இருக்காது. ஹெச்ஆருக்கு தெரியணும் நீங்கள் ரியலாக ஒர்க் பண்ணியிருக்கீங்களா இல்லை அதை பற்றி ஜஸ்ட் படிச்சிருக்கீங்களான்னு. இந்த டிஃப்ரென்ஸ் தான் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதையும் ரிஜெக்ட் ஆகிறதையும் டிசைட் பண்ணுது. ஓகே, இப்போது ஐடி ஜாப் சீக்கர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஐடி கேண்டிடேட்ஸ் ரொம்ப பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஸ்கில்ஸ் இருக்குது ஆனால் இன்டர்வியூ காலே வரலை அப்படின்னு. ரீசன் ஸ்கில் இல்லைன்னு இல்லை, ரெஸ்யூமில் ஸ்கில் ப்ரூஃப் இல்லை. ஜாவா, பைத்தான், எக்ஸ்கியூஎல்னு போடலாம், ஆனால் ஹெச்ஆர் யோசிக்கிறது இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணியிருக்கீங்க, ப்ராஜெக்டில் யூஸ் ஆகுதா, டூல்ஸ் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா, இல்லை சர்டிஃபிகேஷன் மட்டும்தானான்னு ஹெச்ஆருக்கு ஒரு டவுட் வரும். ஏடபிள்யூஎஸ், ஏஐ, டெவாப்ஸ் இந்த கீவேர்ட்ஸ்லாம் ரெஸ்யூமில் இருந்தால் போதும்னு நினைக்காதீங்க. ஹெச்ஆர் பார்க்குறது இது ரியல் ப்ராஜெக்டா, இதில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது தான். இல்லை வெறும் கோர்ஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் ரெஸ்யூம் ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். டூல்ஸ் மென்ஷன் பண்ணிங்கன்னா ஹெச்ஆருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கிட்டப் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கேண்டிடேட் ஒரு ரியல் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்ற கான்ஃபிடென்ட் இருக்கும். டூல்ஸ் யூஸ் பண்ணலை அப்படின்னா உங்கள் ரெஸ்யூம் ரொம்ப ஜென்ரிக்காக தெரியும். இப்போது நான் ஐடி ஜாப் சீக்கரை பற்றி பார்க்கலாம். ரொம்ப பேருக்கு இருக்கிற பெரிய டவுட், இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக இல்லைன்னா ஜாப் கிடைக்காதா அப்படின்றது. இதுக்கான ஆன்சர் ஒரு பிக் நோ. ஃப்ளூயன்சியை விட கிளாரிட்டி தான் ரொம்ப முக்கியம். ஸ்க்ரீனிங் காலில் ஹெச்ஆர் பார்க்குறது நீங்கள் ஒரு கொஷினை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் சொல்கிறீங்களான்றது தான். ஒரு சென்டென்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி பேசுகிறீங்களா, கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்களா, இது மட்டும்தான் பார்ப்பாங்க. உங்கள் கிராமர் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, திங்கிங் கிளியராக இருக்கணும். சேல்ஸ் ரெஸ்யூம்னா டார்கெட் அச்சீவ்னு போட்டால் போதும்னு நினைக்காதீங்க. ஹெச்ஆர்ஸ் நம்பர் கேட்பாங்க, பிகாஸ் நம்பர்ஸ் டோன்ட் லை. அப்புறம் சப்போர்ட் ரோல் அப்படின்னா சிஆர்எம் டூல், ஷிஃப்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ரெஸ்யூம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியராக இருக்கும், உங்கள் ரெஸ்யூம் ரிஜெக்ட் ஆகுறது உங்களுக்கு டேலண்ட் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. உங்கள் ரெஸ்யூம் ஹெச்ஆருக்கு உங்கள் வேல்யூவை ஷோ பண்ணலை. ஹெச்ஆர் ரெஸ்யூம் ஸ்க்ரீன் பண்ண எவிடன்ஸ், கிளாரிட்டி, கான்ஃபிடென்ட் இதெல்லாம் தான் முக்கியம். ஸோ ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கொஷினை மட்டும் உங்களை பார்த்து நீங்களே கேளுங்க, இந்த ரெஸ்யூமேவை பார்த்தா ஹெச்ஆர் என்ன இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்களா அப்படின்னு. இந்த கொஷினுக்கு உங்களுக்கே ஆன்சர் டவுட்டாக இருக்குது அப்படின்னா ரெஸ்யூமை ரீரைட் பண்ணுங்கள். ஸ்மால் சேஞ்சஸ் தான் பிக் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணுது. நெக்ஸ்ட் வீடியோவில் ரெக்ரூட்டர்ஸ் ரெஸ்யூம் எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்கன்னு எக்ஸாம்பிளோட காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் ரோல்ஸ் அண்ட் டவுட்ஸ் என்னன்னு போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.